எல்லா நாடும் சிவனுடைய நாடு. இந்த தமிழ்நாடு சிவனுக்கு பிரியமான நாடு, பிரியமான நாடு. அதனால இந்த நாட்டை திருமூலர் சொல்றாரு, இந்த நாட்டை என்ன பூமின்னு சொல்லுவாங்க, என்ன பூமின்னு சொல்லுவாங்க, அதிகபட்சம் வழக்கத்தில் என்ன பூமின்னு சொல்லுவாங்க, ஆன்மீக பூமின்னு சொல்லுவாங்க, ஆன்மீக பூமின்னு சொல்லுவாங்க. இல்லை, திருமூலர் சொல்றாரு இதை சிவபூமின்னு சொல்றார். மேரு நடுநாடி மிக்கிடை பிங்களை கூறுமை வானில் இலங்கை குறியுறும் சாரும் திலைவனம் தன்மா மலையத்தூடு ஏறும் சுழுனை இவை சிவபூமியே. திருமந்திரம், திருமந்திரம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் என்றால் சிவபூமியிலே இருக்கிறோம். பாபா இந்த தமிழ்நாடு இருக்கே, இது கைலாயத்தை விட உயர்ந்ததுப்பா, கைலாயத்தை விட உயர்ந்தது. கைலாயம் சாமி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா கூட புத்தியை கொடுப்பாரு. ஏன்னா நீ முதல்ல என்ன சொல்லுவ, கடவுள் இல்லைன்னு சொல்லுவே. இல்லை, கடவுளை சொல்லித்தானே அப்புறம் இல்லைன்னு சொல்ற, அதனால உனக்கு முத்தி. கடவுள் இல்லைன்னு சொல்லித்தானே சொல்ற, இல்லைன்னு சொல்வதனாலேயே உண்டு என்பது முடிவாகிறது. இல்லை என்பதனாலே உண்டு என்பது முடிவாகிறது. அதனால எந்த வகையிலையோ உன்னை சிவபெருமான் நினைக்க வைப்பார். நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். புவனங்கள் 224. இந்த 224 புவனங்களும் சிவபெருமானுக்கு வீடு, சிவபெருமானுக்கு வீடு. நம்ம வீட்டில் ஒரு அறை பூசை அறைன்னு வச்சிருக்கிறோம்ல, பூசை ரூம்னு, அதே போல சிவபெருமானுக்கு பூசை வீடாக இருப்பது இந்த தமிழ்நாடு. தமிழ்நாடு, தமிழ்நாடு. இந்த வீடு பூசை ரூமுப்பா, இந்த வீடு பூசை ரூம்.